எங்கள் சின்னக்கா நிச்சயமாக இந்த பானையை உடைத்து விடுவார். எல்லாரும் கைதட்டுங்கப்பா, கைதட்டுங்க. எல்லாரும் தள்ளி ஓரமா போங்க, ஓரமா நில்லுங்க, கைதட்டுங்க. சின்னக்காவை எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க. இப்பொழுது சின்னக்கா கையில் கம்புடன் பானையை உடைக்க போகிறார். எல்லாரும் கைதட்டுங்க, மக்கள் எல்லாம் கைதட்டி என்கரேஜ் பண்ணுங்க. அடித்து விட்டார், அடித்து விட்டார், பானையை உடைத்து விட்டார். மாட்டேன் மாட்டேன் என்று சொன்னவர் இப்பொழுது இவ்வளவு சீக்கிரத்தில் உடைத்தே விட்டார். சின்னக்கா வாழ்க, சின்னக்கா வாழ்க. சிக்கிச்சு வேச பூச்சி. வனஜாக்கா எப்படி சின்னக்கா சும்மா நின்ன இடத்துல இருந்து ரஜினிகாந்த் மாதிரி பறந்து பறந்து பானை அடிச்சிட்டீங்க? யாருக்கா நீங்க? என்ன வனஜா, உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்குதா? சீக்கிரம் போய் ஆத்துல குளிச்சிரு, இல்லன்னா சொரிஞ்சி சொரிஞ்சி ரத்த கண்ணீர் எம்மாறாத மாதிரி ஆயிடுவேன். என்ன தோய்க்கா டவுல கண்ணுல கட்டிருக்கானுங்க, இப்படி நாருது. வனஜா எங்க கிட்டே வா. சக்சஸ். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க மேடம். போன மகேஷ் கிட்ட கூட. ஓகே மேடம். சார், மேடம் லைன்ல இருக்காங்க. ஹலோ, நான் உன் அம்மா பேசுறேன்டா. தெரியும். என்ன விஷயம்? எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? ஏண்டா இத்தனை 1000 மைல் தாண்டி அம்மாவை பிரிஞ்சிருக்க? அம்மா மேல பாசமே இல்லையாடா உனக்கு? ஏண்டா இப்படி வெறுப்போட பேசுற? உங்களுக்கு இருக்கிறது நான் ஒரே மகன். நீங்க என்கிட்ட பாசமா நடந்துக்கலையே. என் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது பாசம் இருந்திருந்தா இத்தனை 1000 மைல் தாண்டி என்ன ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருப்பீங்களா? நான் ஒன்னும் உன்னை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கலடா. என் மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் காத்துல பறந்துடக் கூடாதுன்னு தான் பத்திரமா மறைச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். நீங்க வேணும்னா என்ன நாடு கடத்தி காவல்ல வைக்கலாம். ஆனா என் காதல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏண்டா, இந்த அம்மாவை விட, நம்ம குடும்ப கௌரவத்தை விட ஒரு சமையல்காரியோட பேத்தி உனக்கு பெருசா போயிட்டாள? ஏமா இப்படி அந்தஸ்து கௌரவம்லாம் சொல்லி என் சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா இருக்கீங்க? என் வாழ்க்கையை என் விருப்பத்துக்கு வாழ விடுங்கம்மா. காக்கா குருவியா பிறந்திருந்தா நீ உன்னோட விருப்பத்துக்கு எப்படி வேணும்னாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனா நீ இந்த ராஜேஸ்வரிக்கு மகனா பிறந்துட்ட. எனக்காகவும் என் விருப்பத்துக்காகவும் நீ வாழ்ந்துதான் ஆகணும். உன் வாழ்க்கையில எது நாள் வரைக்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே உன் அம்மா நான் நிறைவேத்தி கொடுத்திருக்கேன். உன் கல்யாண விஷயத்துல மட்டும் அம்மா நான் ஆசைப்படுறத நீ நிறைவேத்தி கொடுத்துடு மகேஷ். தயவு செஞ்சு என் காதல புரிஞ்சுக்கோங்கம்மா. பவானியை தவிர வேற யாரையும் என்னால கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. நீ என்னதான் பிடிவாதம் பிடிச்சாலும் அந்த சமையல்காரி பேத்திய என்னால மருமகளா ஏத்துக்க முடியாது. நம்ம அந்தஸ்து கௌரவத்துக்கு ஏத்த இடமா பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணு கூட தான் உன் கல்யாணம் நடக்கணும். நான் தாலி கட்டினாதானே கல்யாணம் நடக்கும். என்கிட்டயே சவால் விடுறியா? நான் உன் அம்மாடா. உன்னை எப்படி தாலி கட்ட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு எப்பமா இதுல இருந்து விடுதலை கொடுக்க போறீங்க? உன் கல்யாண ஏற்பாட்டை எல்லாம் சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். ஏன்னா தாலி கட்ட நீ வேணும்ல? மாட்டம்மா, நான் சொல்றத கேளுங்க. நான் உன் அம்மாடா. நான் சொல்றத நீ கேளு.
டேக் கேர் மை சைல்ட். பாய். மாமா சிட். குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். என்ன மாமா இது? கார்த்திகை தீபம் அன்னைக்கு அகல் விளக்கு அடிக்க வச்சிருக்கிற மாதிரி இவ்வளவு இளநீ அடிக்க வச்சிருக்க? மாப்பிள, அகல் விளக்கு வெளியே தான் எரியும், ஆனா இது அப்டமன் விளக்கு உள்ளே எரியும். வெயிட் அண்ட் வாட்ச். தத்துவத்துல தீய வைக்க அதுக்குள்ள அவசரம் அதிகமா இருக்கு, லைட்டா ஊத்திடுவோம். மாமா என்ன பண்ற? ஏய், பேசாம கம்முன்னு இரு. மாமா என்ன மாமா பண்ற? லூசுத்தனமா? டேய், சத்தம் போடாதடா, யாருமே வந்துட போறாங்க. போய போற கால்வா மாதிரி. என்னதான் பண்ற? ஐயோ சோ, கூடி கம்முன்னு. ஒரு வழியா 5 ஊத்தி முடிச்சாச்சு. மாமா குறுக்க பேசி சரி சரி சரி, கூல் கூல். அவன் டெக்னிக்கலா வேலை செய்ய எவ்வளவு மூளையை கசக்கி பிள்ளையணும். மாய வேட்டதான். இப்பவாவது சொல்லு மாமா, என்னடா? என்னதான் பண்ண போற? ஏய், கொஞ்ச நேரம் பொறுடா. ஏன்டா நோய் 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 நோயின்ற? இருடா, எங்க அந்த குழந்தை? டட டட ட. இப்பதானே மாமா ஒரு ரவுண்டு முடிச்சோம். ரவுண்டு குடிக்க மாட்டியா? மாமா புரிஞ்சிருச்சு மாமா. என்ன ஒரு டெக்னிக். மாமா சிந்துது மாமா. சிந்துதா? ஐயோ இரு குடிச்சுக்கிறேன். ஐயோ இந்த பைப்பு வேற கால நிக்க மாட்டேங்குது. மாப்பிள பாத்துனேரு, அளவு கரெக்டா இருக்கான்னு மட்டும் சொல்லு, புரியுதா? கடைசி கடைசி சொட்டு. ஒரு வழியா எல்லாத்தையும் ஊத்தி முடிச்சாச்சு. மாப்பிள மொத்த பாட்டிலாம் காலிடா. ஏமாமா இந்த மாதிரி ஒரு டெக்னிக்லாம் யார் கண்டுபிடிச்சிருப்பா? ஒருவேளை வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சிருப்பானோ? மாப்பிள கண்டிப்பா அதை வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் மாப்பிள. பொண்டாட்டிக்கு பயந்து, அப்படி இல்லனா அப்பனுக்கு தெரியாம சரக்கடிக்கிற ஏதோ ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சிருப்பான். நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். ஃபேக்ட் ஃபேக்ட். வெளியிருந்து யாராவது பார்த்தா கூட நம்ம 2 பேரும் இளநீ தான் குடிச்சிட்டு இருக்குன்னு பாத்துட்டு போயிருவாங்க. அப்சல்யூட்லி கரெக்ட் மாப்ள. சூப்பர் மாமா, செம்ம ஐடியா. போ உங்கள தர மாமா. ஐயோ மாப்ள, ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டா. எங்க அந்த பாட்டில்? இத இங்கே வச்சிருந்தா எவனா பார்த்தா வருது, நம்மளுக்கு சங்கு ஊதிடுவானுங்களே. சரி மாமா, ஆரம்பிச்சிடலாமா? மாப்ள இன்னொரு முக்கியமான விஷயம். தபர், அந்த 3 உனக்கு, இந்த 3 எனக்கு. எந்த நீ தொடக்கூடாது, உந்த நான் தொட மாட்டேன். கரெக்டா இருக்கணும்னா டைம் ஆச்சு. சீக்கிரம் மாமா. கைய வச்சு கைய வெட்டிடுவேன். ரெடி? 1 2 3 cheers. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாராவா? ஐயோ மாமா, மாப்ள மாமா மறைடா எடுத்துடே. மாமா நீங்க எங்க இங்க? ஆமா, என்ன இந்த நேரத்துல இளநீ கடை வச்சிருக்கீங்க? சொல்லி சமாளி மாமா. அது வந்து மாமா, மாப்ள தான். மாமா தான். மாமாக்கு. இதுல யார் மாப்ள யார் மாமா? அது வந்துப்பா. என்னடா? இல்லப்பா, நானும் மாமாவும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். இல்ல மாமா? இல்ல பின்ன. ஆமா மாமா, பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா ஆமா ஆமா, நம்ம தோட்டத்து இளநியா இல்ல? மாமா எங்களை பார்த்தா என்ன பக்கத்தோட்டத்துல இருந்து எல்லை திருடி குடிக்கிற மாதிரி இருக்கா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னடா. என்ன பேச்சு சொன்னீங்க? நீ ஃபீல் பண்ணாத. எனக்கும் போர் அடிக்குது. நானும் உங்க கூட சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். இது பேசிக்கிட்டு இருக்கலாமா? இந்த ஆள் போக மாட்டான் போல இருக்கேன். நீங்க போய் பேசிட்டு இருங்க. ஆமாப்பா, நீங்க பேசுங்க. ஏண்டா உங்க அப்பா என்னடா சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி வந்திருக்கா? இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏதோ சொல்லி விரட்டி விடுறா. விடு மாமா, நான் பாத்துக்கிறேன். மாமா என்னடா என்ன பேசுறீங்க என்ன விட்டுட்டு? அது வந்து நான் உங்ககிட்ட அப்படியே பழகிட்டு இருக்கேன். என்ன கேட்கணும்னு தோணுதோ தாராளமா என்கிட்ட கேளுங்க. நல்ல ஐடியாவா இருக்கே. கேளு வடிவேலு, கேளுங்க. கேட்டுட்டா போச்சு. அது ஒண்ணு இல்லப்பா. சீக்கிரம். சரி கேக்குறப்பா. அப்பா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன்.
நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. கேளு கேளு. என்ன கேட்க போறான்? அப்பா சொல்லு அருண். டாடி சொல்லு அருண். எனக்கு விவரம் தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் நீங்க அம்மா கிட்ட கோபமாவோ அதட்டலாவோ அதிகாரமாவோ பேசினதே இல்ல. இவ்வளவு நேரம் யோசிச்சு இதைத்தான் கேட்டியா? அப்படி பேசினா டைவர்ஸ்ல ஆகும். அதுக்கப்புறம் உங்க அப்பாவும் வீட்டை விட்டு வெளியே போய் இவர் மட்டும் தனி கொடுத்து நடத்த வேண்டியதுதான். இப்ப தலையை சொரிஞ்சு என்ன பிரயோஜனம்? உங்ககிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டதே உங்களை இந்த இடத்த விட்டு காலி பண்ணதான். இது புரியல மாமாவுக்கு. என்ன முழிக்கிறீங்க? மாப்பிள்ள கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க மாமா. அம்மா கிட்ட உங்களுக்கு இருக்கிறது பயமா இல்ல மரியாதையா? இல்ல மரியாதையா இல்ல பயமா? சொல்லுங்க டாடி. மாப்பிள்ள, உங்க அம்மா ஒரு தடவை கேள்வி கேட்டாலே உங்க அப்பா பல தடவை யோசிப்பாரு. நீ ஒரே சொல்லுங்க கேள்வி டாடி. பல தடவை கேக்குறிய மாப்பிள்ள. ஐயோ அப்பா, மாமா, அப்பா, மாமா அப்பா, என்ன பண்றீங்க? மாமா சொல்றதை அப்பா. கேளுங்க. அட பாவி மனுஷா, செம்ம டேஸ்ட். சொல்லாம கொள்ளாமலாம் இப்படி எல்லாம் பண்ணாதயா. அதை மிக்ஸ் பண்ண நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்படி மனசாட்சி இல்லாம குடிக்கிறாரு மாமா. வாயில வழியுது. அருண், இளநீ ரொம்ப டேஸ்டா இருக்காதா இருக்கு. பின்ன? மிக்சிங் அப்படி. என்னது மிக்சிங்? அது வந்து மாமா, அது வந்துப்பா நம்ம தோட்டத்துல விளைஞ்ச இளநீ இல்லப்பா, அதான் டேஸ்டா இருக்குன்னு சொல்ல வராரு. இல்ல மாமா? ஆமா மாமா, அருண் சொல்றதா நேத்து நான் கரெக்ட். குடிச்ச இளநீல அவ்வளோ டேஸ்ட் இல்லையே. இது எக்ஸலண்டா இருக்கு. ஐயோ மாமா, எங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் வை மாமா. அப்பா நானும் காலியாச்சேன். இன்னைக்கு நமக்கு எதுவும் இல்ல. ஜபா, நல்லா இருக்கு. அங்கதான் குடிக்கவே இல்லையா? டேய் கேள்றோம். அப்பா, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதிலே சொல்லலையே. இவன் ஒருத்தன் பதில் தெரிஞ்சா சொல்ல மாட்டாராடா அவரு. கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏய், இது ஒரே மரத்துல இருந்து பறிச்சதா இல்ல வேற மரத்துல இருந்தா? இல்ல மாமா, எல்லாம் நம்ம மரத்துல இருந்து தான் எடுத்தது மாமா. போத தலைக்கெரிச்சு பொழுகுது. டேய் மாப்பிள, மாமா அவரு கேள்வியை மறந்துட்டு பாரு. நீ இன்னொரு தடவை கேளு. ஞாபகம் இருக்கு என்னடா நீயே மறந்துட்டியா? என்ன ஓ நீயே யோசிக்கிற? டாடி. அம்மா கிட்ட உங்களுக்கு இருக்கிறது பயமா இல்ல மரியாதையா? மரியாதையா இல்ல பயமா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஐயோ அப்பா, மாமா மாமா. அப்பா, அப்பா பதில் சொல்லுங்க. அப்பா, என்ன சேது விக்ரம் மாதிரி ஆயிட்டாரு? என்னமாமா இது? பெஸ்ட் இளநீர் இந்தியால. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இருக்கும் இருக்கும். டாடி, டேய், இரு. இந்த மாதிரி இளநீர் நான் குடிச்சதே இல்ல. அது முதல்ல இளநீரே இல்ல. இத குடிச்சிட்டு நான் அப்புறமா பதில் சொல்றேன். ஐயோ டேய் மாப்பிள, என்னடா உங்க அப்பா லோலாயுதனத்துக்கு ஒரு அளவெல்லாம் போய்கிட்டு இருக்கு. டேய் மாப்பிள, ஒன்னே ஒண்ணு சொல்றேன்டா. காலை குடி, மாலை குடி, ஓசி குடி, காண்டு குடி, ஏன் மொடா குடி கூட பாத்துருக்கேன்டா. ஆனா உங்க அப்பா முரட்டு குடியாலடா இருக்கான். குடிச்சுக்கிட்டே இருக்காரு. நல்லா சூப்பர் சூப்பர் சூப்பரா. மாமா, என் மனசுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சிருந்த கேள்வி மாமா அது. பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரு போற வேகத்தை பார்த்தா ஸ்ட்ரைட்டா பிளாட் தான். பாரு, தலை நாளா சுத்து. ஆனா தெளிவா இருக்கிற மாதிரியா இருக்கே. இவரா? ஆமாமா, ரொம்ப ஸ்டெடியா தான் இருக்காரு. மாமா பாத்து மாமா. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. அப்பா, என்ன 5 இளநீ முடிஞ்சு போச்சுப்பா. இப்ப வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல. சும்மா பதிலா? ஐயோ மாமா, இது ஒண்ணுதான். கையெடு. வேலு வடிவா. இத குடிச்சிட்டு உங்க 2 பேருக்கும் நான் பதில் சொல்றேன். ஓகே? ஐயோ, எல்லாமே காலி ஆகுது. இளநீ மட்டும் முத்தல மாப்பிள்ள. நீ உங்க அப்பாவுக்கும் மூத்திரும் நினைக்கிறேன். எங்க பிளானும் பினிஷ். 1 2 என்ன 3 ஒன்னாம் கிளாஸ் பையன் மாதிரி எண்ணிட்டு இருக்காரு. 7 டேய், 8 என்னடா 9 மாப்பிள்ள இது? 10 11.
12. மாமா 6 குடிச்சு இன்னும் ஸ்டெடியாவே இருக்காரு. ஒருவேளை உங்க அப்பாவுக்கு முன்னாடி குடிக்கிற பழக்கம் இருக்கா? எப்படி மாமா இந்த கேள்விக்கு நான் பதில் கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாத மாப்ள, இப்ப சொல்லுவாரு. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, வெயிட் அண்ட் வாட்ச். நீ அவரை மட்டும் பாத்துக்க. எங்க இந்த வில்லேஜ் 21. என்ன மாமா இது? சாராயம் சாராயம். ஐயோ மாமா அதெல்லாம் வேண்டாம். வரும் பாரு. 22. மாமா கூட்டியா? போதை ஆயிட்டாரு. கூட்டியா? ஆமாப்பா. Nice boy. You are a good boy. இல்லப்பா. Very nice taste இது. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. Nice boy. மாமா என்ன வேலு வடிவு? இத நீங்க குடிக்க மறந்துட்டீங்க. ஓ குடிங்க. என்னங்க? குடு 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 குடு. ஸ்பெஷல். குடி மாமா குடி. குடிச்சிட்டு உண்மையை கக்கு. மாமா ஸ்டாண்ட் இங்க இருக்கு மாமா. போதை ஏறிடுச்சு மாப்பிள. இப்ப உன் கேள்வி ஏவிகனை விடு. வாயில இருந்து எத்தனை குண்டு வெளியே வந்து உழுது பாரு. சரி இப்ப வாதி இதுக்கு பதில் சொல்றாரான்னு பாப்போம். பாரு. அப்பா என்ன அருண்? மாமா அருண் அங்க. அப்பா இங்க பாருங்க. சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதிலே சொல்லலையே. என்ன கேட்ட அருண்? சொல்லு. அப்பா அம்மா கிட்ட உங்களுக்கு இருக்கிறது பயமா இல்ல மரியாதையா? என்ன ஒரு கோவம் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே. யாருக்குடா பயம்? பாரு. எனக்கு அகில கிட்டயா? மாப்பிள வண்டி சாய போது கன்ஃபார்ம். ஆமா மாமா அப்பா ஹை ஸ்பீட்ல போக ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மாமா? கம்மிங் கம்மிங். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிறோம். அகில நான் பார்த்து பேசுறப்பெல்லாம் மிரட்டுற தோரணம் இருக்கும். ஓஹோ. ஆனா அகிலாவுக்கு உள்ளுக்குள்ள என்ன பார்த்தாலும் பயம். நெஞ்செழுத்தமான பேச்சு. வேலை வரல. பயம் 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 பயம். அகிலாக்காக்கு பயம் வரல. புருஷோத்தம்னா பவுடர் அடிச்சுக்கிட்டு பொங்கல் சாப்பிட்றோம்னு நினைச்சிட்டீங்களாடா? நெவர். புருஷோத்தமன்டா. கேட்டியாடா அருணே? எங்க தலையெழுத்து. அம்மா கேட்டா அவ்வளவுதான். பாப்போம் பாப்போம். இத்தனை நாள்ல ஹார்லிக்ஸ் அங்கிள் மாதிரி என்ட்ரி கொடுத்துட்டு இருந்த புருஷோத்தம்னா பாத்திருக்கீங்க. ஆமா அதான உண்மை. அதிரடியா என்ட்ரி கொடுத்த புருஷோத்தமனை பார்த்தது இல்லையே. சத்தியமா இல்ல. நல்லா சின்ன வயசுல காலரை தூக்கிட்டு நின்னா எது தமாரி நிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன் மாமா காலரை தூக்கும் போது திரும்பி நிப்பியா? அருண் அப்பா சின்ன வயசுல என்னோட கோவத்தை பார்த்து நீயும் ஆதியும் பயத்துல ஒண்ணுக்கு போனதால என்னோட கோவத்தை நான் விட்டுட்டேன். நம்புற மாதிரியா இருக்கு. ஆனா இப்பவும் எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு. ஆமாப்பா எழுப்பிடாதீங்க. அது மறுபடியும் வெளியே ஐயோ பாத்து மாமா. நான் ஸ்டெடியா இருக்கேன். தெரியுது இப்பதான் தூக்கி விட்டோம். இப்ப மட்டும் அகில என் முன்னாடி வந்து நிக்கட்டும். அப்ப பாரு என் பழைய கெத்த. மாமா